ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து முள்ளங்கி வச்சு சாம்பார், காரக்குழம்பு அப்படி தான் செய்வோம். இந்த தொக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு, கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா ஒன்று கீறினது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே நான் வந்து ஒரு 20 பல் பூண்டு போடுறேன். பூண்டு பிடிக்காதவங்க இது பூண்டு சேர்க்க வேணாம். ஆனால் பூண்டு சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பூண்டையும் போட்டு 2 வெங்காயம், பூண்டு நல்லா சுருள வதக்கணும். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம ஒரு 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 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்துடும். பாருங்க, முள்ளங்கி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முள்ளங்கி வந்து ஒரு 1/4 கிலோ முள்ளங்கி சேர்த்துருப்பேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து 2 தக்காளி கரெக்டாக இருக்கும், மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி வதங்கினோடனே ஒரு கைப்பிடி புதினா ஃப்ளேவர் இதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் புதினா வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி புதினா போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, அப்புறம் குழம்பு மிளகா பொடி அது ஒரு 2-2.5 ஸ்பூன். கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா வந்து கிளறுங்க. அப்போ தான் அது வந்து சீக்கிரமாக அந்த பச்சை வாசனை போகும். இப்போ வந்து கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். வரும் சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அதில் சுத்தமாக ஸ்மெல்லே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு.